உலக ஜனங்களுக்கு எனது பணிவான வணக்கம். இந்தியாவில் காஷ்மீர் மாநிலத்தில் பகல்காம் என்னும் சுற்றுலா தலத்தில் 22/4/2025 அன்று சுற்றுலா பயணிகள் சந்தோஷமாக குடும்பத்தோடு குழந்தைகளோடு இருந்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது மதியம் 2:30 மணி அளவில் சில சாப்பிட்டு இருக்காங்க, அதில் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க, உட்காந்துருக்காங்க, நடமாடிட்டு இருக்காங்க. குளிர் பிரதேசம்ல வெயில் அதிகமாக தெரியாது. அப்போ 4 தீவிரவாதிகள் ராணுவ சிறுவர்கள் வருகிறார்கள். ராணுவத்தில் தான் வர்றாங்கன்னு இவங்க அசால்ட்டாக இருக்கிறாங்க. அப்போ அந்த 4 தீவிரவாதிகளும் ஒவ்வொருவரும் குடும்பத்திலும் போய் அந்த ஆண்மகனை பார்த்து, நீ இந்துவா முஸ்லீமா, உன் பேர் என்னன்னு கேட்குறாங்க. அவன் இந்து பேர சொன்னா சுற்றுறது, முஸ்லீமை சொன்னான்னா சந்தேகமாக இருந்துச்சுன்னா குரானில் ஒரு ஏதோ ஒரு முஸ்லீம் வார்த்தை கேட்கறது, சொல்ல தவறுனா ஜிப்பை காட்டி அவங்களுடைய இது பார்த்து வந்து முஸ்லீமா இந்துவான்னு தெரிந்து கொண்டு இந்து வர சுட்டுக் கொள்வது, முஸ்லீம் விட்டுறது, இந்து சுட்டுக் கொள்வது. என்ன நியாயம்? ஒரு இந்திய நாட்டில் மதத்தை வைத்து கொலை செய்கிறார்கள். வேதனையானது. இந்த கொலைபாதக செய்கையில் 26 பேர் மரணம் அடைந்தார்கள். அப்பாவிகள் பாவம், குடும்பத்தோடு சுற்றுலா போனவங்க, மனைவியோடு கல்யாணம் முடிச்சு ஒரு வாரத்தில் ஹனிமூன் போன ஒரு பையன் அதிகாரி 26 இறக்குறாங்க. உலக நாடே வேதனைப்படுகிறது. இந்தியா அமைதியா இருக்கிறது. இது நடந்தது 22/4/2025. உலகம் அமைதியா இருக்கிறது. 15 நாட்கள் அமைதியா இருக்கிறார் இந்திய பிரதமர். 7/5/2025 தாக்கல் நடத்துகிறது இந்தியா. பாகிஸ்தானில் அந்த பாகிஸ்தான் தீவிரவாதிகள் இருக்கிற முகாம் மேல தான், மக்கள் மேல கிடையாது, தீவிரவாதி இருக்கிற தீவிரவாதிகள் தங்கி இருக்கிற முகாம் மேல 3 நாளா நம்ம இந்திய ராணுவம் தாக்குதல் நடத்துகிறது, வெற்றிகரமாக தாக்குதல் நடத்துகிறது. 7/5/2025 ஆரம்பிக்குது, 10/5 முடித்து விடுகிறது. 3 நாள் முடித்து விடுகிறது. சில போர்னா ஆரம்பிக்கும். உக்ரைன் எடுத்துக்கோங்க, 3 வருஷம் போய்கிட்டு இருக்கு. இஸ்ரேல் பாலஸ்தீன் போய்கிட்டு இருக்கு, 3 நாள் போய்கிட்டு இருக்கோம். அந்த போர் சடனா முடிந்து விட்டது. 10 முடிகிறது. முடிந்த உடனே அமெரிக்கா டொனால்ட் சொல்றாரு, நான் தான் போறேன்னு பார்த்தேன் அப்படிங்கிறாரு. நான் நிப்பாட்டினேன் அப்படிங்கிறாரு. இந்தியா பாகிஸ்தான் கூட்டு நான் தான் அந்த வர்த்தக பிரச்சனையை சொல்லி, உங்க வியாபாரத்தை சொல்லி நான் தான் நிப்பாட்டினேன் அப்படிங்கிறாரு. இந்தியா மறுக்கிறது. போய்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு மீட்டிங் எங்கேயா பேசும்போது இந்தியா பாகிஸ்தான் போற நான் தான் நிப்பாட்டினேன், இந்திய பிரதமர் நல்ல ஒரு ஜென்டில்மேன் அப்படியே இந்திய பிரதமர் போகணும்னு சொல்லிட்டு நான் தான் நிப்பாட்டினேன் சொல்லிட்டு இருக்கிறாரு. 20/6/2025 பாகிஸ்தான் சார்பில் சொல்றாங்க, இந்தியா பாகிஸ்தான் போற நிப்பாட்டிய டொனால்ட் ட்ரம்புக்கு உலக அமைதிக்கான நோபல் பரிசு கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. வேடிக்கையா இருக்கிறது. இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அமைதியா இருக்கிறாரு. அவர் சொல்றாரு, நாங்க நிப்பாட்டுன்னு சொல்றாரு. இந்த பாகிஸ்தான் கேட்டுக்கொண்டது போது நிப்பாட்டுன்னு சொல்றது, நாங்க நிப்பாட்டிட்டோம் அப்படின்னு கூட சொல்றாரு. அவரு டொனால்ட் ட்ரம்ப் தான் நிப்பாட்டானா இந்திய பிரதமர் சொல்லல. இவர்களெல்லாம் இந்திய பிரதமர் என்ன சொல்றாரு, நான் தான் போறேன்னு நிப்பாட்டினேன் தெரியுமா அப்படிம்பாரு. டொனால்ட் ட்ரம்ப் பொய்யாக நம்ம உண்மையாக தெரியாது, நாம நிப்பாட்ட அப்படிம்பாரு. ஆனா உண்மையில போற நிப்பாட்டியது யார்? கடவுள். உலக ஜனங்களுக்கெல்லாம் உள்ள ஒரே கடவுள் என் தேவனாய கர்த்தர். இஸ்லாமில் வணங்குகிற இறைவா அல்லாஹ், அவர்தான் கடவுள். கிறிஸ்துவனுங்கிற யெகோவாயிரும் தேவனாய கர்த்தரே, இயேசு மேல்பாடு கூப்பிடுற பிதாவே தேவனாய கர்த்தரே, அவர்தான் கடவுள். இந்துக்கள் கும்பிடுற தெய்வமே ஆண்டவரே, அவர்தான் கடவுள். எல்லாத்துக்கும் உலக ஜனங்களுக்கெல்லாம் உள்ள ஒரே கடவுள். அவர் தான் போற நிப்பாட்டினார். போற ஆரம்பித்தது வர்றான், நிப்பாட்டினது வர்றான். எப்படின்னு கேட்டீங்கன்னா, என் தேவனாய கர்த்தர் கடவுள் என்னிடம் கூடிய தீர்க்க தரிசனங்களை இப்போது நான் கூறுகிறேன், கேளுங்கள். 25/4/2025 அன்று என்னிடம் என் தேவனாய கர்த்தர் கடவுள் கூறிய தீர்க்க தரிசனத்தை இப்போ நீங்கள் கேளுங்கள். கக்கரமாக்கு கெட்டப்ப கர்ற கட்டம் கொட்டு ஆரம்பமாகிறது. இந்தியா பாகிஸ்தான் போர் ஆரம்பமாகிறது. விரைவில் 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 தற்காலிகமானது. இந்தியா பாகிஸ்தான் போர் தொடராது தொடராது தொடராது. இதன் விளக்கம் என்னவென்றால், ஆரம்பமாகிறது, இந்தியா பாகிஸ்தான் போர் ஆரம்பமாகிறது. விரைவில் 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 தற்காலிகமானது. இந்தியா பாகிஸ்தான் போர் தொடராது தொடராது தொடராது. என்ன வார்த்தை, அருமையான வார்த்தை.
பகல்காம் அட்டாக் நடந்தது 22/4/2025. என் தேவனாய கர்த்தர் கடவுள் கூறியது 25/4/2025. பாகிஸ்தான் மேல இந்தியா தாக்குதல் நடத்தியது 7/5/2025. அங்க ஒரு 7 நாள், இங்க ஒரு 5 நாள், 12 நாளுக்கு முன்னாடி சொல்லிட்டாரு. தேவனாய கர்த்தர் கடவுள் என்ன கூறிய தீர்க்கதரிசனத்துல 12 நாட்களுக்கு முன்னாடி சொல்லிட்டாரு. என்ன சொன்னாரு? இந்தியா பாகிஸ்தான் ஆரம்பமாகிறது, விரைவில் சீக்கிரம் ஆரம்பமாகும். போரே நடக்கணும். அமைதியா இருந்தது இந்தியா, 15 அமைதியா இருந்தது. போரே நடக்க ஆரம்பமாக விரைவில். தற்காலிகமானது யார் சொல்ல முடியும்? தொடர்ந்து நாள் தான் நான் நடந்துக்கலாம். இந்த பாகிஸ்தான் அடிக்க, நம்ம அடிக்க, அப்ப பாகிஸ்தான் சப்போர்ட் வர நம்ம சப்போர்ட் வர அடிச்சுட்டு இருப்போம். அது தெரியும், கடவுள் தெரியும். ஆரம்பித்த உலகத்தின் அதிபதி தேவனாய் கர்த்தர் கடவுள் நம்ம அனுமதி கேட்டு ஆரம்பித்த உலகத்தின் அதிபதி. அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க. இங்க இந்திய பிரதமர் நரேந்திர மோடியோ, அமெரிக்கா டொனால்ட் ட்ரம்போ, பாகிஸ்தான் அதிபரும் பிரதமர் முடிவு பண்ண முடியாது. முடிவு பண்ணது கடவுள். அதான் சொல்றாரு, தற்காலிகமானது. எவருக்கும் தெரியும், போற ஆரம்பிக்கல 12 சொல்றாரு. இந்தியா பாகிஸ்தான் தொடராது, ஷார்ட்டா முடியும் சொல்றாரு. 28/4/2025 என்று என்னிடம் என் தேவனாய கர்த்தர் கடவுள் கூறிய தீர்க்கதரிசனத்தை இப்போ நீங்கள் கேட்கலாம். இந்தியா பாகிஸ்தான் போர் ஆரம்பமாகும். தொடராது, முடிவுக்கு வரும். உடனே 28 சொன்னாரு. இந்தியா பாகிஸ்தான் போர் ஆரம்பமாகும். தொடராது, முடிவுக்கு வரும். உடனே. என்ன வார்த்தை தீர்க்கதரிசனம்? போரே நடக்கல, ஆரம்பிக்கல. போராத விட்டுருவாங்களா, இந்த பொறுமை போயிடுவாங்க தெரியாது. இது 28ஆம் தேதி. இதுக்கப்புறம் 9 நாள் கழிச்சு போர ஆரம்பிக்குது. அந்த போர் எப்படி நடக்குங்கிறது இப்பதான் சொல்றாரு. கடவுள் சொல்றாரு, கடவுள் தான் முடிவு பண்றாரு. இந்தியா பாகிஸ்தான் போர் ஆரம்பமாகும், நடக்கும். தொடராது, தொடர்ந்து வராது. இந்த உக்ரைன் ரஷ்யா போற மாதிரி இஸ்ரேல் பாலஸ்தீன் தொடராது. முடிவுக்கு உடனே முடிவுக்கு 3 நாள் முடிஞ்சதா இல்லையா? என் கடவுள் சொன்ன தீர்க்கதரிசனம் உடனே நிறைவேறியது. அவர் சொன்னாரு, நிறைவேறியது 3 நாள்ல. இது யார் தெரியும்? அந்த போர் 10 நாள் வரலாம், 1 மாசம் 2 மாசம் முன்னாடி போலாம். ஆனா 3 நாள் முடியுங்கிறது கடவுள் தெரிஞ்சிருக்குது. அவர்தான் முடிவு பண்றாரு. என் கடவுளின் தீர்க்கதரிசனம் நிறைவேறியது. நான் கடவுள் வார்த்தை சொல்லுவாங்க சில பேரு. கர்த்தர் சொன்னார், இயேசு சொன்னார், என்னோட இட்லி சாப்பிட்டாரு, என்ன சாப்பிட்டாரு, பின்னாடி உட்காந்து என்ன தொட்டாரு, போனாரு பேசுவாங்க. போய் போலி கிறிஸ்தவர்கள், போலி பாதிரியார்கள், போலி தீர்க்கதரிசிகள் சொல்றோம். போய் மழை பெய்யுமாங்க, பெய்யாது. இந்த ஆண்டு செழிப்பாக இருக்குன்னு 2020 சொன்னாங்க. 2 தனியா கொடுப்பாருன்னு கொடுத்தாரு கடவுள். கொரோனா 2020 ஆரம்பத்துல. அதை பாருங்க. ஒரு பாஸ்டர் நீங்க உங்க முகத்தை நீங்க பாத்துக்கோங்க. நீங்க என்ன சொன்னீங்க? ஒரு தீர்க்கதரிசி உங்க முகத்தை கண்ணால பாருங்க, என்ன சொன்னீங்க 2020. ஆனா இந்த தேவனை கருத்து என்ன சொன்னாரு? 2019 சொல்றாரு, உலக ஜனங்க விரோதமா நான் கருத்தை நீட்டிக் கொண்டிருக்கிறேன். உலக ஜனங்க விரோதமா என் கருத்தை நீட்டிக் கொண்டிருக்கிறேன் என்னதான் அடிக்கப்படாத அர்த்தம். அமெரிக்கனுக்கு விரோதமா கருத்தை நீட்டிக் கொண்டிருக்கிறேன். வாதகம் அடிப்பேன் அப்படின்னாரு. ரொம்ப வாதகம் கொடுத்தாரு, அமெரிக்கா அதிகமா கொடுத்தாரு. சொன்ன வார்த்தை கடவுள் தான் தீர்க்கதரிசி. இந்த உலகத்தில் யாருமே தீர்க்கதரிசி கிடையாது, நான் கிடையாது. கடவுள் என்ன சொல்றாரு நான் சொல்றேன். நான் ஒரு எழுதுகோள், ஒரு பேனா மாதிரி எழுதக்கூடிய அவர் தான் சொல்றாரு, நான் சொல்றேன். அதை உங்களுக்கு சொல்றேன். என்கிட்ட சொல்றாரு, என் மூலமா சொல்லிக்கிறார். ஒரு காலத்தில் ஒரு மனிதன் மூலமா தான் கடவுள் பேசுவார். சிம்மராமா பேசினாரு. ஏசையா தீர்க்கதரிசி, எசேக்கியா தீர்க்கதரிசி, எரேமியா தீர்க்கதரிசி, ஒரு தீர்க்கதரிசி. அப்புறம் இயேசு கிறிஸ்து, முகமது நபி இக்காலத்தை என் மூலமா பேசிக்கொண்டு இருக்கிறார். உலக ஜனங்கள் விரைவில் அறிவீர்கள். 30/4/2025 என்று என்னிடம் என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் கூறிய தீர்க்கதரிசனத்தை இப்போ நீங்கள் கேளுங்கள். இந்தியா பாகிஸ்தான் போர் ஆரம்பமாக தொடராது. முடிவுக்கு விரைவில். இதன் விளக்கம் என்னவென்றால், இந்தியா பாகிஸ்தான் ஆரம்பமாகும். தொடராது, முடிவுக்கு வரும். விரைவில். அதே வார்த்தை தான்.
இந்தியா பாகிஸ்தான் ஆரம்பமாகும், தொடராது, தொடர்ந்து 1 மாதம் 2 மாதம் போகாது, முடிவுக்கு வரும் விரைவில், சீக்கிரம் முடிவு வந்துடும். 3 நாள் முடிஞ்சதா இல்லையா? கடவுள் சொன்னார், அந்த 3 தெற்கு தரிசனம் சொன்னார், 25, 28, 30 சொன்னார். அதே மாதிரி 3 நாள் போர் முடித்தது இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ஒரு உத்தரப்படி கட்டளைப்படி தான் நடந்தது. ஆனால் நடக்கும் என்று 3 நாள் முடியும் என்று தீர்மானித்தது கடவுள் தெற்கு தரிசனம். கடவுள் தெற்கு தரிசனம். இந்த 3 தெற்கு தரிசனம் சுருக்கம் என்னவென்றால், இந்தியா பாகிஸ்தான் போர் ஆரம்பமாகும் விரைவில் ஆரம்பம் சொன்னார். தற்காலிகமாக அப்படின்னாரு, தொடராதுனாரு, முடிவுக்கு வரும் உடனே எல்லாமே நிறைவேறியது. 7/5/2025 ஆரம்பித்த போர் 10/5/2005 முடிவுக்கு வந்தது. உண்மையான நோபல் பரிசு கொடுக்க வேண்டும் என்றால் கடவுளுக்கு தான் கொடுக்கணும். கடவுள் தான் சொன்னார், உலகத்தில் நடக்கக்கூடிய போர்கள் அனைத்துமே என் தேவனாய கர்த்தர் கடவுளின் சித்தம் திட்டம். உலகத்தின் அதிபதி அந்த போர் நடத்த உலகத்தின் அதிபதி சாத்தான். சாத்தான் கடவுள்கிட்ட கேட்டுதான் செய்ய முடியாது, அதுவும் செய்ய முடியாது. கிறிஸ்துவ இருந்தா அந்த யோபு சத்தத்தை பாருங்க. தேவனுடைய ஆலயத்துல சாத்தா இருப்பாப்புல, யோபு நம்ம அடிக்க போறேன், என்ன சொல்றேன், நீ அவனோட கூட இருக்கலப்பா, அவனை தொடுப்பா, மாமிசத்தோடு நாவி எடுக்காது. கடவுள்கிட்ட கேட்டுதான் செய்ய முடியும். அப்படிதான் உக்ரைன் ரஷ்யா போர் எல்லாம் முடிவு சொன்னாங்க. தொடர்ந்து தேவன கருத்து கூறினார். எப்போது முடிவு கொண்டு சொல்லியிருக்கிறாரு. இதெல்லாம் மாமல்ல நிம்மாட்டு போட்டிருக்கேன் நான். இஸ்ரேல் பாலஸ்தீன போர் எப்போது முடிவு கொண்டு என்ன சொல்லியிருக்கிறாரு, அதையும் போட்டிருக்கேன் நான். எல்லாமே கடவுள் தெற்கு தரிசனம். கடவுளுடைய அனுமதி இல்லாம இந்த பொம்பளை எதுவும் நடக்காது. யார் இந்திய பிரதமர் வர வேண்டும், இந்திய பிரதமரா வர வேண்டும் ராகுல் காந்தி திடீர்னு கடவுளை மாத்தினாரு. இவர் பிரதமர் நரேந்திர மோடி கொண்டு வந்தாரு. அமெரிக்க அதிபராக ஜோ பைடனுக்கு வந்த ஜோ பைடன் பிறகு கமலஹாசன் வரணும் கடவுள் முடிவு பண்ணியிருந்தாரு. திடீர்னு உலகத்தில் சில நலனுக்காக டொனால்டு ட்ரம்ப் அமெரிக்க கொண்டு வந்தாரு. 2020 எலெக்ஷன் வரும்போது டொனால்டு போட்டிட்டாரு. 2020 டொனால்டு ட்ரம்ப் போட்டிட்டாரு, ஜோ பைடன் போட்டிட்டாரு. அப்போ அது தான் தோணித்தனமானவன் டொனால்டு ட்ரம்ப் விரோதமாக கருத்தை நீட்டி கொண்டிருக்கேன்னு சொன்னாரு. அதனால அந்த இடத்துல அவர் அமெரிக்க அதிபராக வரக்கூடாதுன்னு அவர் முடிவு செய்தார். வரவில்லை, ஜோ பைடன் வந்தாரு. எல்லாமே கடவுளின் சித்தம் திட்டம். மனிதனால் எதுவும் செய்ய முடியாது. நீங்க நினைக்கலாம், நினைப்பை நிறைவேற்றக்கூடியது கடவுள் தான். கத்த கடவுள் தான். கடவுளை பற்றியும் 3ஆம் உலக போர் பற்றியும், அதாவது உக்ரைன் ரஷ்யா போர், இந்தியா பாகிஸ்தான் எல்லாத்தையும் பற்றியும் அரசியல்வாதிகள் ஜெயலலிதா, சசிகலா, பன்னீர்செல்வம், எடப்பாடி பழனிசாமி, அப்புறம் மு.க. ஸ்டாலின் அவர்கள் எல்லாவற்றை பற்றியும் எல்லாரை பற்றியும் கடவுள் என்னென்ன திருக்கசம் கூறுகிறாரோ அனைத்துமே மாமனிதன் இம்மாற்றுவதற்கு ஒளிபரிக்கிறேன். தயவு செய்து உலக ஜனங்களே மாமனிதன் இம்மாற்றுவதற்கு தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம்.